கருணாசன் பாவங்க அவர் ஒரு படம் நடிச்சிருப்பார். நான் நம்பானியாவேன்னு ஒரு படத்தில் ராத்திரியில் கற்று ஒரு மொட்டை மாட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் எடுத்துக்கக்கூடிய சபதம் எப்படியாவது எம்எல்ஏ ஆவேன் ஒரு கேவலம் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இப்படியாங்க. என்ன மேடம் இது 5 கிலோமீட்டர் நடந்தாரு, 10 கிலோமீட்டர் நடந்தாரு, அங்கே கையசைச்சாரு, இங்கே காலை நீட்டினாரு. நீங்கள் சீரியஸாக போக வேண்டாம், நம்ம ஜோக்கா போவோம். நீங்களும் சொல்லுங்க, ஸ்டாலின் அண்ணனுக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்க, அவரே தான் சொல்லியிருக்காரு, சைனால ஒரு முறை போர் வரும்போது மோடி அவர்கள் எண்ணம் தான் முதல்ல அழைச்சி பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சைனா பாஷை இவருக்கு தெரியுமா? என்ன மேடம் இவருக்கு தெரியும் இவரை கூப்பிட்டு பேசுறதுக்கு? கருணாசனம் பேச கடை சிரிப்பு வருதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. என்ன மேடம் இது? அண்ணன் ஸ்டாலின் நடந்தார், போர் நின்றது, ஒரு அளவு கூவலாம், ரொம்ப பேச நமக்கு சிரிப்பு வருது மேடம். எவ்வளவுதான் நான் என்டர்டைன்மெண்ட் பாக்குறது, கொஞ்சமா சீரியஸா இருங்க ஐயா. நடிகர்களுக்கு இது ஒரு பெரிய வேலையா போச்சு. ஐயா கமலஹாசன் ஐயா எலெக்ஷன் வந்துருந்தாரு, யார் கூட்டு போற போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் இப்ப எங்க நிக்கிறேன்? எங்க அறிவாலயத்து வாசல நிக்கிறாரு. இந்திய மக்களிடையே ஒரு பெரிய தேச உணர்வை நாங்கள் நீங்க பதிவு செய்யறோங்க. நான் தான் பண்ணேன், ஆக எங்க அப்பா பண்ணாரு, ஒன்னு உதயநிதி வராரு, ஆக எங்க அப்பா பண்ணாரு. இதுக்கு நாங்கள் ஆளுங்க. உலகத்திற்கே தந்தையாக இருக்கக்கூடிய வாழும் தந்தை ஐயா மோடிஜி பண்ண சாதனைங்க இது. செத்த நேரம் அமைதியாரு, என்ன பேச்சு, அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அதை பத்தி தான் பேசுறோம் பார்த்தீங்களா? அது என்ன புரட்சி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு சுந்தரி வில்லியால் கிடைத்த ஒரு பலன் சொல்லு. இந்த ஒண்ணுமில்லாத இயம்பித்தலையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்க ஆட்சியை குறை சொல்வது என்ன ஒரு கேவலம். 10 காசுக்கு பிரச்சனை இல்லை, அறிவாலய வாசல நிற்கிறதே வாழ்க வாழ்கன்ட்டு 1000 ரூபாய் வாங்கி வர ஆளுங்க. அதெல்லாம் கருப்பு சட்டை போடுறது வெளில நிற்பான், ஏன்னா எதிர்கட்சி. அப்போ அப்படியே தூரமாக நின்றுட்டு காப்பாற்று 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 காப்பாற்று. எங்களை காவு கொடுத்தது யாரு? அப்படியே திரும்பி பார்த்து இந்த திருட்டு பையன் தான். எங்களை காவும் கொடுப்பான், ஃப்ரெண்டில் வந்து காப்பாற்று காப்பாற்று. பொன்முடி பேரை அப்படியே புக்கை மூடி 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 என்ட்ரன்ஸ் எழுத போகிறாங்க. ஏன் போறீங்க? ஏப்பா நீட்டு தான் விளக்கணும் இல்லை, ஏன் போகிற நீட் எக்ஸாம் பண்ணி? நீ ஏன் மருத்துவர் ஆகணும்? இவன் எது நடந்தாலும் அது கெட்டதுன்னா நாங்கள் தான் இருக்குமே. பிஜேபி பிஜேபி பிஜேபி, நல்லதுனாலே திமுக திமுக திமுக. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். சார், நீங்கள் என்னென்னா பாஜக எல்லாருமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் இந்தியா போரை வந்து சிறப்பாக நடத்தி இந்த மாதிரி இந்த சீஸ்ஃபயரில் கொண்டு வந்து அதை நிறுத்தினுடைய மொத்த கிரெடிட்டும் வந்து மோடி அவர்கள், ஆர்மி, அஜித் தோவல், ஜெய்சங்கர் அப்படின்ற ஒரு பட்டியலை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் நடந்தார். முதல்வர் அவர் 5 கிலோமீட்டர் நடந்ததுக்கே அங்கே வந்து போரை நிறுத்திட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்த அந்த சாதனைகளில் ஒரு வரலாற்று மிக்க சாதனையாக சேர்த்துக்க வேணும் அப்படின்றாங்க. கருணாசன் பாவங்க அவர் ஒரு படம் நடிச்சிருப்பார். நான் நம்பானியாவேன்னு ஒரு படத்தில் ராத்திரியில் கற்று ஒரு மொட்டை மாட்டேன் நின்று. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் எடுத்துக்கக்கூடிய சபதம் எப்படியாவது எம்எல்ஏ ஆவேன் ஒரு கேவலம் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக இப்படியாங்க. அதாவது இவர் யார் பெருமையாக பேசியிருக்காரோ அவரே அந்த வீடியோவை பார்த்தா படா எருமைன்னு திட்டுவார். என்னங்க இது? சரி, 5 கிலோமீட்டர் நடந்தால் போர் நின்றுச்சு, 10 கிலோமீட்டர் நடக்க வச்சா மக்களுக்கு சோறு கிடச்சிருமா? இன்னொரு 10 கிலோமீட்டர் நடந்தால் மக்களுக்கு பீர் கிடைக்குமா? பீர் தான் கிடைக்கும். பீர் வந்து சர்ப்ளஸாக கிடைக்குது. என்ன மேடம் இது? 5 கிலோமீட்டர் நடந்தாரு, 10 கிலோமீட்டர் நடந்தாரு, அங்கே கையசைச்சாரு, இங்கே காலை நீட்டினாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நேர்காணல்ல ஸ்டாலின் அவர்களே பேசும்போது. நீங்கள் சீரியஸாக போக வேண்டாம், நம்ம ஜோக்கா போவோம். நீங்களும் சொல்லுங்க, ஸ்டாலின் அண்ணனுக்கும் போருக்கு என்ன சம்பந்தம்? இல்லைங்க, அவரே தான் சொல்லியிருக்காரு, சைனால ஒரு முறை போர் வரும்போது மோடி அவர்கள் எண்ணம் தான் முதல்ல அழைச்சி பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சைனா பாஷை இவருக்கு தெரியுமா? என்ன மேடம் இவருக்கு தெரியும் இவரை கூப்பிட்டு பேசுறதுக்கு? இந்த மோடி அவர்கள் முதல்ல போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் போயிருப்பாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு முதலமைச்சர் என்ற மரியாதைக்கு பேசியிருக்கிறோம். உடனே அவங்க போர் நடந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இவரே இங்கே போரான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளே கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமாவா இல்லையா? கருணாசனம் பேசுகிற கடை சிரிப்பு வருதா இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன். என்ன மேடம் இது? அண்ணன் ஸ்டாலின் நடந்தார், போர் நின்றது, ஒரு அளவு கூவலாம், ரொம்ப பேசுனா நமக்கு சிரிப்பு வருது மேடம். எவ்வளோதான் நான் என்டர்டைன்மெண்ட் பார்க்குறது, கொஞ்சமாக சீரியஸாக இருங்க ஐயா. என்டர்டைன்மெண்ட் கருணாசனை சினிமாவில் காமெடி பண்ணுறதோட நிப்பாட்டிக்கணும். இங்கே மைக்கை பிடிச்சி காமெடி பண்ணிட்டு ஸ்டேஜில் எதோ சிரிக்கிறான் சொல்லும்போது என்னம்மா கூவுறான் கொய்யா. யோ இவன் தான் நமக்கு மேலே இருக்கான். அந்த இந்த படத்தை வர மாதிரி அண்ணனோட அன்றாயிரம் நான் தான் கழட்டுவேன், அண்ணனோட வேட்டி நான் தான் கழுவுன்ற கதையா இன்னைக்கு அண்ணனை யார் புகழ்ந்து தள்ளுறாங்கிறது பேரில் இவரும் கொடி கட்டி பறக்கிறாரு. எலெக்ஷன் கிட்ட வந்துச்சு மேடம், கனிமொழி போய் பார்க்குறாரு, ஸ்டாலின் அண்ணனை புகழ்றாரு. இன்னைக்கு திடீர்னு புரட்சி. எங்கேயா போயிருந்தீங்க? எப்போ எம்எல்ஏவாக இருந்தீங்க? போன தடவை நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தீங்க, அம்மாவுடைய ஆட்சியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தீங்க. அந்த தொகுதிக்கு நீங்கள் செஞ்சது உடனே பழி போடுறது, எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு. ஏன் நீங்கள் என்ன வரும்போது பிச்சைக்காரனாக இருக்க? ஒரு சினிமா நடிச்சிருக்கிறேன், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், ஏன் ஒரு 10 மக்களுக்காக செய்ய வேண்டியதானே?
எனக்கு நிதி வரல, அது வரல, இது வரலன்னு காரணம் சொல்லி ஒரு முறை எம்எல்ஏ ஏமாத்திட்டு போயாச்சு. இப்போ திருப்பி வந்து என்ன கேட்ட போறீங்க சொல்லுங்களேன். திமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்கணும். இப்போ இதே நடிகர்களுக்கு இது ஒரு வேலையாக போச்சு மேடம். நடிகர்களுக்கு இது ஒரு பெரிய வேலையாக போச்சு. ஐயா கமலஹாசன் ஐயா எலெக்ஷன் வந்துனார். யார் கூட்டு போட போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நான் இப்போ எங்கே நிற்கிறேன், எங்கே அறிவாலயத்து வாசலில் நிற்கிறேன். அண்ணன் கமலஹாசன் செய்யக்கூடிய அதே அற்பரசியலை பெரிய லெவலில் ஒரு கட்சி வச்சு நடத்துறவர் அது வேலையை பண்ணார். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டார். அண்ணன் கருணாசன் கட்சியே இல்லாதவர். ஒரு கட்சி என்று கொண்டு நடத்தி கொண்டு ஒரு சமுதாய மக்களை ஏமாற்றி கொண்டு கேட்டால் அவங்க பாதுகாப்புக்காக நிற்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி இவங்க நாடகக்காரர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. கருணாசன் யார், நாடகம் நடிக்கக்கூடியவர், நடிகர். கமலஹாசன் யார், நாடகம் நடிக்கிறவர், நடிகர். எங்கே போவாங்க, நாடக கம்பெனி தான் போவாங்க. எல்லாம் போக வேண்டிய இடத்துல தான் கட்ட போய் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரு சேர அடித்து ஓட கட்டணும். முதலமைச்சருக்கு சிரிப்பு வருங்க இதெல்லாம் பார்த்தா. என்ன மேடம் இது, அங்கே எவ்வளோ பெரிய போர் நடந்து மாண்புமிகு மனிதகுலசாமி மோடிஜி எவ்வளோ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து இன்றைக்கி அவன் பாகிஸ்தான்காரன் ஓடுறான். நிதி இல்லை அவங்ககிட்ட. ஐஎம்எஃப்ட போய் கடன் கேட்குறான். எனக்கு போர் நடத்த போகிற கடன் இல்லை, காசு இல்லை, இதையாக கொடுத்து காப்பாற்றியான்னு சொல்லி அங்கே பிச்சை எடுக்காத போகிறேன். இன்றைக்கி பிச்சை எடுத்து போர் நடத்துகிறான் ஒருத்தன். அந்த போர்லேயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி இந்திய நாடை அவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை கொண்டு போய் இன்றைக்கி போர் நடத்தி அவன் விடக்கூடிய அம்புகளை எல்லாம் நம்ம அவனுக்கே திருப்பி அனுப்பி எவ்வளோ பேர் அங்கே செத்து போயிருக்கான். யாராவது ஒருத்தர் பாவப்பட்டவாங்க இந்த போரை சம்மந்தப்பட்டு ஏன் இப்படி இந்தியா பண்ணுன்னு கேட்டோமா? அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அரசியல்லாம் அப்பாற்பட்டுங்க ஒரு நாட்டு பற்று இன்னைக்கு உருவாக்கியிருக்காருங்க எல்லாரும் மனசுலையும். ஆமாவா இல்லையா? ஆனால் தமிழகத்தில் பலரும் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு இங்கே போர், எதுக்கு ஒரு போர் இது கொண்டு போகிறோம், சமாதானமாக போவோம் அப்படின்னு புறா எல்லாம் பறக்க விடுறாங்க இல்லையா? புறா பறக்க விடுறது யார் மேடம்? சும்மா சொல்லுங்களேன். ஏறமான என்ன சொல்றேன், சொல்யூஷனுக்கு அது தீர்வுக்கா திமுக? தீர்வுக்கு நீங்கள் திமுக இருக்கா? தொல்லைக்கு தான் திமுக நிற்பான். இன்னைக்கு இன்னும் புறா விடுறது. அண்ணன் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பணும். அதாவது அவர் புறா விடுறாருன்னா அவரோட நோக்கம் அந்த 25 பேர்ல இவர் சொந்தக்கார ஒரு ஆள் இருந்தாருன்னா என்ன ஃபீல் பண்ணியிருப்பாரு? எல்லாமே ஈஸியாங்க. இல்லை, ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே வந்து ஒருத்தன் அவன் கைவரிசையை காட்டிட்டு போகிறான், போய் மோடிக்கிட்ட சொல்லி ஒருத்தன் மிரட்டிட்டு போகிறான். கம்முன்னு இருக்க சொல்கிறீங்களா? இங்கே தான் 4.5 வருஷம் கம்முனு எது போனாலும் கம்முனு அரெஸ்ட் பண்ணுவாங்க, கம்முனு ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்பா அவன் பையன் அராஜகம் பண்ணுறாங்க, நம்ம வாயை திறந்தாலே கம்முனு இங்கே தான் ஆஃப் பண்ணுறீங்க. இல்லை, வைகோவர்கள் தான் சொல்கிறாங்க இதை மத ரீதியாக நீங்கள் பார்க்காதுங்க, மதத்தை கேட்டு சுட்டாங்கலாம் ஒன்றும் நடக்கல, இது மோடியிடம் காட்டின ஒரு வெறுப்பு தான். நான் ஒரே விஷயங்க, ஒரு மனிதன் மீது வெறுப்பு, மதத்தை பற்றியே பேசலை. இவங்க தான் யாருமே பார்த்தாங்களா? அங்கே நின்று களத்தில் உதவாங்கினவன் களத்தில் தப்பிச்சு வந்தவன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்புவீங்களா? இல்லை வீட்டில் ஏசி கொண்டு ஏப்பச்சை நம்புவீங்களா? என்ன மேடம் இது? ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு ஓடி வந்து சொல்கிறாங்க, ஒரு லேடி சொல்லுது, ஏப்பா என்னையும் கொண்டுன்னு கேட்கும்போது போய் உன் மோடிக்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு துரித நடவடிக்கை. எங்க அரசியல்லாம் அப்பாற்பட்டுங்க. இதில் எங்களுக்கு கிரெடிட்டு மோடி தான் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இவர்களை போல அறைகோல் விடுற நாளாங்க. 4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான். நான் அத்தை பண்ணேன், நான் இத்தை பண்ணேன், நான் 1000 கொடுத்தேன், நான் 2000 கொடுத்தேன். இவன் போயிருந்தே கிடப்பான். இவனை நாங்கள் தற்பெருமைக்கான ஆள் நாங்கள் இல்லைங்க. இதுக்கான கிளைம் நாங்கள் எடுத்துக்க வேண்டியதே இல்லை. இந்தியா வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் மாண்புமிகு மோடி செய்யக்கூடிய அறப்பெரிய ஒரு சாதனை, அறப்பெரிய ஒரு பெரிய நிகழ்வுங்க. இது வரலாற்று நிகழ்வு. இதில் நாங்கள் இடம் பிடிச்சிட்டோம். வரலாற்றில் இடம் பிடிச்ச கட்சி பிஜேபிங்க. இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தில் இவ்வளோ பெரிய ஒரு துஷ்பிரயோகம் நடந்திருக்குது. அதை தட்டி கேட்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கணுமா வேணாமா? அப்போ இந்திய நாடு இலக்காரப்பட்ட நாடாது. நாங்கள் வந்து உடனே மதத்தால் பார்க்குறோம். செஞ்சது யாரு? என்ன ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கான். இல்லைங்க, அந்த குற்றத்தில் ஈடுபட்டவன் எந்த கம்யூனிட்டி, எந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்லதானங்க செய்வோம். ஆனால் அந்த மதத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு தான் சுடவே ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கும் ஆசை இல்லைங்க, இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்றதுக்கு ஆசை இல்லை. நடக்கிறது என்ன, நடக்கிற ரியாலிட்டி சொல்ல முடியும். இல்லை, அந்நிய நாடு அந்த ஒரு பிரிவினை இல்லை ஒரு பிளவுவாதம் வந்து இந்தியாவில் நடக்கணும்னு தான் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் சேர்ந்து அதுக்கு வந்து துணை போகக்கூடாது. எங்களை பொறுத்தவரை 25 உயிர் பலியாடிச்சுங்க. அந்த உயிருக்கான அந்த ஒரு அர்த்தம் என்ன? 25 உயிர் சாதாரணமாங்க. இப்போ இந்த வியாக்கியானம் பேசுகிறோம் வீட்டில் எவனா ஒருத்தர் இந்த மாதிரி வாயிருந்தானா அப்போ தெரியும் அவனுக்கு அந்த கதை. ரத்தம் கொதிக்கும். தனக்குன்னா தான் குடும்பம்னா அவனுக்கு துடிக்கும். இந்த உலக மக்களே மோடிஜி குடும்பமாக நினைக்கிறாருங்க. ஒவ்வொருவரும் இப்போ நீங்களும் மோடி குடும்பம், நானும் மோடியின் குடும்பம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு என்ன அநீதி நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அது போன்றதும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப வரவேற்கிறாங்க. நேற்று நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோம். கூட்டம் அலை மோதுது, என் ஷூ எல்லாம் பிச்சுக்கிச்சு. அந்த அளவு கூட்டம், நடக்க முடியாத அளவில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை ஏற்படுத்தி இந்திய மக்களிடையே ஒரு பெரிய தேச உணர்வை நாங்கள் இன்னைக்கு பதிவு செய்கிறோங்க. நான் பண்ணேன், ஆக எங்கள் அப்பா பண்ணார், உதயநிதி விழாரு, ஆக எங்கள் அப்பா பண்ணார். இதுக்கு நாங்கள் ஆள் இல்லை. உலகத்திற்கே தந்தையாக இருக்கக்கூடிய வாழும் தந்தை ஐயா மோடிஜி பண்ண சாதனைங்க இது. நான் என்ன சொல்கிறேங்க, எனக்கு உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அடுத்த கதை. நீங்கள் ஒரு நல்லது பண்ணால் அதை சொல்லக்கூடிய ஒரு பாங்கு இருக்கணுங்க. சும்மா பொங்கு பண்ணிட்டே என்ன பண்ணுறது? இவ்வளோ வருஷம் பணம் தரலன்னு இப்போ நாங்கள் எங்கள் ஆட்சியினுடைய ஒரு வீரியமான ஒரு ஸ்டெப் இது.
உலக நாடுகள் யாரை சப்போர்ட் பண்ணுறான் சொல்லுங்களேன். இந்தியா. வி சப்போர்ட் மோடிஜி, வி சப்போர்ட் இந்தியா. வெளிநாட்டுக்கே போயிட்டு இருக்கிறாரு, ஊருக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. சொன்னவங்களாம் எங்கே இருக்காங்க? இப்போ இந்த தெருமுனையில் உட்காந்து அரசியல் பண்ணுறவங்களாம் வந்து மாண்புமிகு மோடிஜியை குறை சொல்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா மேடம்? இல்லை, இந்த போர் ஆரம்பிக்கிற டைம்லேயே வந்து சுந்தரவல்லி அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த பகல்கம் அட்டாவுக்கே வந்து இது வந்து பாஜகவும் ராணுவ வீரர்களும் சேர்ந்து தான் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு. இன்னைக்கு இது போருக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு கருத்தை மறுபடியும் சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு தான் அன்னைக்கே நாங்கள் போர் வேணான்னு சொன்னோம், இன்னைக்கு வந்து எத்தனை இந்தியன் ஆர்மியுடைய உயிர் போயிடுச்சு, காசு கொடுத்தா மட்டும் அது சரியாயிடுமா, இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானே அது? சுந்தரவல்லி இல்லை, அது பேர் சுந்தரவில்லி. இந்த வில்லிகளெல்லாம் பார்க்கக்கூடாது. உனக்கு என்ன தாய் தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நிதி வேணுமா? அவங்களுக்கு நிதி கொடுத்தா சரியாகாது, உனக்கு நிதி கொடுத்தா சரியாயிடுமா? திமுக வேணா காசு கட்டு வாங்கி தரேன் தாய், செத்த நேரம் அமைதியாரு. என்ன பேச்சு அதெல்லாம்? ஒரு ஆளுன்னு அதை பற்றிலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? அது என்ன புரட்சி பெஞ்சு சொல்லுங்கள். தமிழ்நாட்டிற்கு சுந்தர வில்லியால் கிடைத்த ஒரு பலன் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த ஒன்றுமில்லாத இயம்பித்தலையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் ஆட்சியை குறை சொல்வது என்ன ஒரு கேவலம். சரி, இந்த அம்மாவை நாங்கள் அட்வைசிங் அப்படி சேர்த்துறோம், ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லுங்கள். 10 காசுக்கு பிரச்சனை இல்லை, அறிவாலய வாசலில் நிற்கிறதே வாழ்க வாழ்கன்ட்டு 1000 ரூபா வாங்கி வர ஆளுங்க இதெல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை குறை சொல்வது, ட்வீட்டு போடுறது. இப்போ இவங்களே வந்து ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்தி பேசினாங்க அப்படின்ற விஷயம் தான் பாஜக தரப்புலையும் மக்கள் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ செல்லூர் ராஜு அவர்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது இந்தியா சரியாக கையாண்டது எல்லாமே சொல்றாரு. ஆனால் கடைசியில் ராணுவ வீரர்கள் பற்றி அவர் பேசும்போது சொல்றாரு, ராணுவ வீரர்கள் என்னங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதுக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு பார்க்க முடியல, கூட்டணி கட்சினால பேசாமல் இருக்கீங்க. இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. செல்லூர் ராஜு அண்ணன் அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அவர் ஒரு என்ன ஆஸ்பெக்டில் சொன்னாருன்னு தெரியல, அப்படி சொல்லியிருந்து தவறு, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ராணுவ வீரர்கள் உயிரை அப்படியே பணைய வைத்து இன்னைக்கு இந்திய மக்களுக்காக அந்த எல்லையில் நின்று அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து கவுண்டர் கொடுத்து எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். டெக்னாலஜி cannot do everything மேடம். நீங்கள் அதெல்லாம் வந்து அண்ணனுடைய கருத்து, அது அவருடைய இது தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்படும். நீங்கள் உடனே நான் கண்டனம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ராணுவ வீரர்களுக்கு எந்த பங்குமே இல்லை. இத்தனைக்கும் அவர் ராணுவத்துறை அந்த இதில் வந்து ஒரு அமைச்சராக வந்து செயல்பட்டிருக்காரு. இல்லை இல்லை, எனக்கு புரியுது. நான் சொல்வது ஒன்று தான். அப்படி ஒரு கருத்து இது இருந்தால் அது அவருடைய மிஸ்டேக், அப்படி எடுத்துக்கூடாது. இந்திய மக்கள் மேடம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காங்க. மோடிஜி வந்து பியாண்ட் பாலிடிக்ஸ், இந்த கண்ட்ரியை எப்படியா டெவலப் பண்ணி கொண்டு போகணும், இந்த கண்ட்ரியை எக்கனாமிக்கலி டெவலப் பண்ணணும், இந்த கண்ட்ரியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், இந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் டிஃபென்ஸில் டெவலப் பண்ணணும், எல்லா செக்டார்லையுமே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்குறாரு மேடம். நீங்கள் இந்த திமுககார மாதிரி உட்காந்துக்கிட்டு தெருமுனையில் அரசியல் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது ஒரு மேடையை போட்டு அசிசமாக பேசிக்கிட்டு அப்பாவுக்கு பையனுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியாது, ஒரு திட்டம்னா என்னன்னு தெரியாது, எதாவது ஒன்று பேசுங்களேன். எதையாவது இன்டெலெக்சுவலாக 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அப்பாவும் பையனை சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த அளவில் ஒரு கவர்னன்ஸ் வச்சுக்கிட்டு மோடிஜியோட கவர்மெண்ட்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது மேடம். ஒரு ஃபைனான்ஷியல் டிசிஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மர்ஸ்க்கான விஷயங்கள டிசிஷனாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் பாலிசி டிசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே துரிதப்படுத்தி எல்லாமே பெரிய லெவலில் செயல்படக்கூடிய விஷயமாக இன்றைக்கி மோடிஜியோட அரசு இருக்குங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறோம். உலக நாடுகள் நம்மளை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்கேயா இருந்தால் இந்த ஆள் இவ்வளோதாளா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, மோடிஜின்னு எங்கேயா இருந்தார் மேடம்? ஒரு ஆள் எல்லாத்தையும் ஈர்ப்பு சக்தி வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது மேடம். நீங்கள் சொல்லுங்களேன், யாரால முடியுமா? இன்றைக்கி திமுக ஒன்றுமே பண்ணாமல் இந்த மாதிரி 10 வாடகை வாயை வச்சு பேச வைக்கிறாங்களே, அதே நம்ம சூப்பர்னு கிளைம் பண்ணுறோம். இங்கே ஒருத்தர் நிஜமாவே சூப்பராக பண்ணுறாரு, அப்போ சூப்பர்னு சொல்லணுமா வேணாமா? திரும்ப திரும்ப சொல்லுவோம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் பிஜேபிக்காரெல்லாம் பேசலைங்க, ஒரு இந்திய பிரஜையாக சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ ப்ரைடாக இருக்குங்க. என் நாட்டுக்கார மேலே கை வச்சா நீ செத்த, முடிஞ்சது கதை. அவன் முதுகெலும்பு உடச்சி இன்னைக்கு அவன் ஆளே அட்ரஸ் இல்லாமல் ஆகிட்டான் மேடம். பயப்படுறான் மேடம், பயம் இருக்கணும் மேடம். அதற்கு தான் நாங்கள் அந்த என்ஆர்சி சிஏஏ எங்களுக்கு இந்த வாய்க்க தகராறா? எங்களுக்கும் அந்த மற்ற நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லா இஸ்லாமியரும் நல்ல சகோதரர் போல் இங்கேயும் பல பேர் இருக்காங்க. இன்னும் அண்ணன் அண்ணாமலையார் சொன்னது போல் அங்கே அந்த தாக்கத்தில் நடக்கும்போது எங்களை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ இது வைக்கிறோம். ஐயா அமித்ஷாஜி பாராளுமன்றத்தை சொன்னது போல் இது மடம் கிடையாதுங்கட. நீங்கள் பாட்டுக்கு யார் வேணால் வரலாம், யார் வேணால் இருக்கலாம், யார் வேணால் போகலாம், அதுக்கு நம்ம ஆள் இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறைகள் வேணும்னு தான் நாங்கள் இவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாய். இந்த ஸ்டேட்டில் இது போல் ஒரு 10 கட்சி இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக குட்டி சவராக்குறான். அவன் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் சொல்லிடுங்க பார்ப்போம். இதே மம்தா மேடமாக இருக்கட்டும், இதே அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், ஒன்றும் செய்ய மாட்டான். பூரா பேரும் ஃப்ராடு. இப்போ கெஜ்ரிவால் அண்ணன் ஃப்ராட் வேலை பார்த்துருக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு, வராரு, முதலமைச்சர் பதவியே இல்லாமல் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு. அம்மா மம்தா பானர்ஜி என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். ஒரு பெண் என்கிற போர்வைக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நாடு அந்த மாநிலம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர். பாஜக மாநிலங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனும் இன்னைக்கு இருக்கிற growth ரேட்டு பாருங்க, பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குங்க. இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து இந்த தருதலைகளுக்கு பெரிய ஒரு தாக்கம், பெரிய ஒரு பயம் ஏற்படுது. ஐயா இவன் போற இடத்துல டெவலப் பண்றானே, ஏன் இவ்வளோ தூரம் போவானே? பாண்டிச்சேரி 5 ஆண்டுகளுக்கு முன்னே யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஒன்றுமே கிடையாதுங்க.
ரோட்லேயே எல்லாம் ஓடும். நல்லது கெட்டது 1 2 எல்லாம் ரோட்லேயே ஓடும். இன்றைக்கி அதெல்லாம் பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போங்க, நல்ல வளர்ச்சி மேடம். ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட், ஒரு இன்க்ளூசிவ் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பிஜேபி கொண்டு போகுது. இதையெல்லாம் பார்க்குறான். இவனுக்கு தெரிஞ்சது பூரா கட்டிங் கொடு, திருட்டுத்தனம் பண்ணு, பொம்பளை கையை பிடிச்சி இழு, மீட்டிங்கான அசிங்கமாக பேசு, ஒரு சால்சா பாட்டை போடு, 2 பொம்பளைங்களை ஆட விடு. நான் தப்பாக சொல்ல பெண்களை, ஒரு 2 சால்சா பாட போடு, டான்ஸ் ஆட போடு, போகும்போது பிரியாணியை கொடு. இப்போ என்ன பண்ணிட்டான், மீட்டிங்லேயே பிரியாணி. வெக்ஸாவாத பாய்ஸ் டோன்ட் கோ டு எனி அதர் பார்ட்டி. பிஜேபியில் போய்ட்டு கிட்ட போகிறேன், உனக்கு சரக்கு கிருக்கெல்லாம் தரேன், சரக்கு மிடுக்கு கிணுக்குன்னு வாங்க ஒரு இதில் அந்த கதையா. இதை தாண்டி இந்த பயிலுக்கு ஒன்றுமே தெரியாது மேடம். அட்மினிஸ்ட்ரேஷன் 0 மேடம். இப்போ அண்ணன் வந்து சிலை எடுக்கிற கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு. எங்கே பார்த்தாலும் சிலை. திட்டத்தை திறக்க முதலமைச்சர் எங்கேயும் போக மாட்டாப்புல. ஒரு வேளாண் சார்ந்த திட்டங்களோ ஒரு கல்வி சார்ந்த திட்டங்களுக்கோ முதலமைச்சர் போக மாட்டார், இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். உடனே அன்பில் மகேஷ் வருவார். நான் ஒன்று சொல்லவா, இந்த கொரோனா காலத்திலே காப்பாற்றியது மாஸ்கும் அண்ணன் மூகாவினுடைய வம்சமும், அதாவது முகக்கவசமும் ஸ்டாலின் வம்சமும் ரைமிங் பேச தான் லாய்க்கு. கொரோனா காலத்தில் என்னடா பண்ணேன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண மாட்டான். கருப்பு சட்டை போடுறது வெளில நிற்பான். ஏன்னா எதிர்கட்சி. அப்போ அப்படியே தூரமாக நின்றுட்டு காப்பாற்று 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 காப்பாற்று. எங்களை காவு கொடுத்தது யாரு? அப்படியே திரும்பி பார்த்து இந்த திருட்டு பையன் தான். எங்களை காவும் கொடுப்பான், ஃப்ரெண்டை வந்து காப்பாற்று காப்பாற்று. இப்போ திமுக வந்து கையில் எடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னருக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க, உடனடியாக இந்த டைம்லைனுக்குள்ள மசோதாக்களை வந்து கையெழுத்திடணும் அப்படின்னு. அதற்கு இன்னைக்கு இந்தியாவின் ஜனாதிபதி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யார், சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை தாண்டி நீங்கள் எப்படி வந்து இந்த ஒரு டைம் லைனை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 14 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கும், அதோட அட்மோஸ்ட் பவரை நீங்கள் கையில் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கும் கிடைத்த ஒரு பெரிய அடின்னு தானே சொல்கிறோம். எப்படி பார்க்குறேன்? அதாவது ஒரு விஷயம் மேடம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கிரவுண்ட்ஸில் அந்த ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. கவர்னர் வந்து இந்த டேட்குள்ளே கொடுத்துருங்க, அதை ரொம்ப டிலே பண்ணாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த அவங்களோட பார்வை என்னன்னா, திட்டங்கள் தேக்க மாட்டேங்குது, திட்டங்கள் வெகு சீக்கிரமாக போகலன்றது தான் இவங்க டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. யாரு? திமுகவுடைய வழக்கறிஞர்கள் சொல்வது, ஐயோ எவ்வளோ அற்புதமான திட்டம், என்ன திட்டம், சதி திட்டம், அது அவங்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நீதிபதிகளுக்கு. இவங்க சொல்றதுதாங்க எடுத்துப்பாங்க நீதிபதிகள் சொல்றது என்னன்னா, எங்க நிறைய திட்டங்க, அற்புதமான திட்டம், இந்த ஆளுநரால் எல்லாமே கடப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னது. திமுக காரன் என்ன பண்றான், ஒரு ஸ்டேட் ஒரு இதுக்கு வரான், மிஸ்லீட் பண்றான். இது எங்களுக்கு மட்டும் பெற்ற தீர்ப்பல்ல, இந்தியா முழுவதும் பெற்ற தீர்ப்புன்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றான். அப்படின்னும் போது தான் ஜனாதிபதி வரை இந்த விஷயம் போகுது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபால்ஸா எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய இது போன்ற இந்த வெட்டி முதலமைச்சர்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டை குடிச்சுராக்கிற போறாங்கன்ற ஒரு கன்சர்ன்ல தான் ஆளுநருக்கு என்று ஒரு பவர் இருக்குங்க. ஆளுநர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பவர்லாம் கிடையாது. ஆளுநர் ஹி ஹேஸ் a own his discretions. அப்படின்னும் போது அவருடைய பவர்ஸை வந்து நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், நீங்கள் வந்து எப்படி அதுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்கலான்னு சொல்லி நீதிமன்றத்தை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அது முற்றிலும் சரி. ஆளுநர்களுக்கான பவரும் இருக்கணும் மேடம். அதே சமயத்தில் அரசாங்கங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். நாங்கள் ஒன்றும் திமுக செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் முடக்கிட்டுமா? முடக்கிறதுங்க இது இல்லைங்க, அவன் ஆட்சி முடங்கி போயிருக்கு. திமுக அதை எதையாவது மேக்கப் பண்ணும். அதுக்காக ஆளுநர் மேலே பழி, கொஞ்ச நேரம் மத்திய அரசு மேலே பழி, கொஞ்ச நேரம் அதிமுக மேலே பழி. இல்லை, நாங்கள் என்ன மசோதா கொடுத்தாலும் ஆளுநர் வந்து கிடப்பில் போடுறாரு, இல்லைனா வந்து ஜனாதிபதிக்கு அமுச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் வந்து எங்களுக்கு வரும். நம்ம ஒரு கிளாரிட்டி வருவோம் மேடம். ஜனாதிபதி கிட்ட இவன் கொடுத்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தை பற்றி வெளில சொல்ல முடியுமா இவனால? சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு நல்ல திட்டம் பல மாணவர்களையோ, இல்லை பல விவசாயிகளையோ, இல்லை பல ஏழைகளையோ, இல்லை சொல்லுங்க, இல்லை பல பாட்டாளி மக்களையோ வாழ வைக்கக்கூடிய திட்டமா அது? இந்த நீட் மசோதா, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஏங்க, நீட்டை பொறுத்தவரை ரொம்ப கிளியரான விஷயங்கள் எல்லா இடத்தையும் சொல்லியாச்சுங்க. நீட்டோட ப்ரப்போசல் இருக்கும்போது இந்த பையனுக்கு எங்க இருந்தானுங்க? முதல்ல அந்த ப்ரப்போசலை கொண்டு வந்தது யாரு? லூசா மேடம் இவனுங்க. எதையாவது ஒரு பேசிக்கிட்டு எத்தனை நாள் ஏமாத்துறது? இல்ல, ஒரு பாவம் அந்த பொண்ணு அனிதா இறக்கும் போதாவது திருந்தணும்ல. ஐயோ நம்ம எதனா பேச நம்பிடுறாங்களே, ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சே, அப்போவாது நீ திருந்தி ஒழுங்கா இருக்கணும்ல. பொன்முடி பேர அப்படியே புக்கை மூடி என்ட்ரன்ஸ் உள்ள எழுத போறாங்க. ஏன் போறீங்க? ஏப்பா நீட்டு தான் விளக்கணும் இல்லை, ஏன் போற நீட் எக்ஸாம்? நீ ஏன் மருத்துவர் ஆகணும்? நீ படிப்ப, நீ நீட் கோச்சிங் போவ, நீ திட்டமா படிச்சு திட்டமா எக்ஸாம் எழுதி திட்டமா காலேஜ் போயிடுவேன். நாங்களும் ரோட்ல நிக்கிறதா? ஏன் மிஸ்லீட் பண்றீங்க மாணவர்களை? ஏன் மிஸ்லீட் பண்றீங்க? ஏங்க, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு சரியா தப்பா சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது நீட்ன்றது கட்டாயம், எல்லாரும் எழுத சொல்லுங்க. மாணவர்கள் தெளிவாயிட்டாங்க. ஏழை பிள்ளைங்க உள்ள போதுங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை 7.5 உள்ளே ஒதுக்கீடு இருக்கா இல்லையா? பல ஏழை மாணவர்கள் போறாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? நீ காலேஜ் நடத்துறதுக்காக எங்களுக்கு காவு கொடுப்பியா? என்ன மேடம் இது லாஜிக்கு? நீட்டை பொறுத்தவரை பல நல்ல சாராம்சங்கள் இருக்கு மேடம்.
நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சும்மா பிஜேபி நீட் நல்லது நல்லது என்று கோச்சிங் சென்டர்லாம் அவ்வளோ காசு வாங்குறாங்க. அரசாங்கம் தன் சொந்த செலவில் நீட் கோச்சிங் நடத்துது. அதை நீங்கள் போய் பயன்படுத்திக்கோங்க. மக்களிடையே நாங்கள் சொல்வது அதுதான். எல்லா திட்டத்திற்கும் நாங்கள் அதற்கான ஒரு மெஷர்ஸோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஏனோதானு ஒரு நீட் ஆரம்பித்து நாங்கள் ப்ரைவேட் சென்டர்ஸை வந்து ஊக்குவிக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. நீட் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயமாக ஒரு தகுதி தேர்வோடு உள்ளே போட்டோமேங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துருவோமா? தகுதி தேர்வே வேணாம், டிஎன்பிஎஸ்சி எடுத்துருவோம். டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீட்ன்றது ஒரு விஷயம். இல்லை, மரணம் ஏற்படுறதுனால தான் அவங்க அது வேணாம் அப்படின்றாங்க. ஏங்க மரணம் ஏற்படுறது, இவன் பேசக்கூடிய அந்த மரண இவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த மரண பயத்தால் தான் மரணம் ஏற்படுது. அந்த அனிதா பொண்ணு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஏழை மாணவி அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க. நீ நல்ல ஒரு முதலமைச்சராக இருக்க, இல்லை நல்ல ஒரு தலைவர், இல்லை நல்ல ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்? அந்த கிளாஸுக்கு போமா, பாருமா, தீர்வு நாங்கள் பார்க்குறோம், சரி உன் கதைப்படி பேசுவோம், நாங்கள் தீர்வு ஏற்படுத்துகிறோம், மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குறோம் சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எழுதுற மாதிரி இல்ல அப்படின்னு தேர்வு நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லிட்டு கடைசி நேரத்துல தேர்வு வரதுனால குழந்தை இல்லைன்னு சொன்னது யாரு? இந்த தொல்லைங்க தான். இவனுங்களை தாண்டி யாராவது இல்லைன்னு சொன்னோமா? இல்லை ஏதாவது வரையறை கொடுத்தோமா? இல்லை கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதை நிப்பாட்டணுமா? மேடம், ஒரு மாநிலம் ஒரு நாடு பல்வேறு விதங்களில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பித்து எஜுகேஷன் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே ஒரு அப்கிரேடேஷன் இருக்கா இல்லையா? அதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே இது ஒரு நல்ல சாராம்சமாக பார்க்கப்படுது. பல மருத்துவ மாணவர்களுக்கு போய் கேளுங்க, ஏழைங்களுக்கு தெரியும் அதோட பலன். உங்களை போன்ற நீட்டுனா என்ன அந்த அப்ரிவேஷனே தெரியாது. இந்தியா கூட்டணியில் இருக்கன்றாங்க, இந்தியா கூட்டணி அப்ரிவேஷன் கேளுங்க. அண்ணன் திருமாவளவன் ஒன்று சொல்லுவார், அண்ணன் ஸ்டாலின் அவர் இங்கிலீஷுக்கு ரொம்ப வியந்து பார்ப்பேன். யூஎஸ்ஏக்காரன் இதில் அப்படியே வியந்து பார்க்குறான், இது இங்கிலீஷா இல்லை வேறு ஏதாவது? அது தங்கிலீஷும் இல்லை, அது தடிக்கிறதோம் இங்கிலீஷ். அது இப்படிலாம் பேசிக்கிட்டு உனக்கும் அடிப்படை அறிவில்லை, அவன் எவனா சொன்னாலும் கேட்க மாட்டேற. இந்த ஒரு பையன் ஒருத்தனை பீச்சில் ஏதோ ஒரு இது எடுத்தாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் அந்த பையன் ஏன் அப்படின்னு அந்த கதையா, ஏன் உனக்கு ஒன்றும் தெரியலையா, கம்முன்னு இருங்க ஐயா, தெரியலனா கூட மகனே அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, ஆக எதை சொன்னாலும் எதையாவது ஒன்று பேசு. இதுன்னு இந்த 23ஆம் புலிகேசி கதையா இது? எதையாவது ஒன்று பேசிட்டு வர்றதுக்கு ஒரு மந்திரி மாதிரி இருந்தாலும் பேசி பார்த்துருக்கீங்களா அண்ணன் உதயநிதி அவர்கள்? உங்கள் அப்பா வீட்டு காசா? ஒருத்தர் என்னென்ன அசிங்கமாக பேசுறது, பச்சையாக பேசுகிறாங்க மேடம். இன்னி வரலாம் அடங்கலை, ஒருத்தர் பதவி விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு அண்ணன் பேசுகிறாரு, ஏதோ பார்த்து அசிங்கமாக பேசிட்டு ஐயோ இதை வேற வீடியோ போட்டுருவானுங்களே அப்படின்ற அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பொள்ளாச்சி கேஸில் வந்து அதனுடைய தீர்ப்பு வந்து விட்டது. அதாவது 9 வருடமாக வந்து ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு தீர்ப்பு வந்து. இதில் என்ன கிளைம் நடக்குது அப்படின்னா, திமுக இதுக்கு வந்து இதாக இருந்ததா, இல்லை அதிமுக இதை வாங்கி கொடுத்ததா அப்படின்றது. திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக வந்து இதில் எதுவுமே பண்ணலை, உங்கள் ஒரு ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரி தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெக்கி தலை குனிய வேடும் அப்படின்றாங்க. ஏடிஎம்கே என்ன அப்படின்னா, நாங்கள் தான் சிஐபிஐ விசாரணைக்கு வந்து நாங்கள் தான் அதை வந்து கொடுத்தோம், வி ப்ராபிட் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஞானசேகரன் போன்றவர்களை வந்து உங்கள் அமைச்சர் கூட பிரியாணி சாப்பிட்றாங்க, கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆள் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கிறாங்க இல்லையா? திமுக பொறுத்தவரையிலங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா முதல்ல உரைச்சி கட்டி ஓடியாருவான், நான் தான் பண்ணேன். பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் குற்றம், கூட்டு பாலியல் குற்றம், அதில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பு, அது நல்லதா சரியா? அது வந்து வாழ்த்தக்கூடிய விஷயமா, அது வரவேற்கக்கூடிய விஷயமா? ஒரு அரசியல் கட்சியை நீ உன்னோட கருத்து சொல்லிட்டு போ, ஆக இதை நாங்கள் தான் செய்தோம். என்னையா இது? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, விட்டா அப்பாவும் மேலே நான் தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுவாங்க போல. போகிற பக்கம் பார்த்தா வெக்கி தலை குனியணுமாமா? அந்த 9 பேரில் யாருங்க இருக்கா சொல்லுங்க? இவங்க கட்சிக்கார ஒருத்தர் இருக்காரு தெரியும்ல. இப்போ யார் வெக்கி தலை குனியணும், யார் சொக்கி தலை குனியணும்? இல்லை, கட்சியில் இருக்க எல்லாரையும் நம்ம இது பண்ண முடியாது. இல்லை மேடம், நான் கேட்குறது ஒரு விஷயம் தான். பொள்ளாச்சியில் நடந்த இஷ்யூக்கு திமுக பண்ண ஒரு நடவடிக்கை, திமுக எடுத்த ஒரு நடவடிக்கை, அந்த கட்சிக்கார பையனை மட்டும் பொறுப்பு எடுத்தாங்க. அது எடுக்கலாம் திமுகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு மக்கள். அந்த ஒரு நடவடிக்கை மட்டும் தான் திமுக எடுத்துச்சே தவிர மற்றபடி திமுக இதுக்காக பண்ண ஒரு போராட்டம், இதற்காக நீதிமன்றத்தில் வாதாடின விஷயம் ஒன்றும் கிடையாது. இல்லை, எங்கள் ஆட்சி காலத்துலாம் இதோட தீர்ப்பு வந்துச்சு, இத்தனை வருஷம் இழுத்துட்டு எங்கள் ஆட்சி காலத்துல எங்க தீர்ப்பு இப்போ வருது. என் கிரகம் கரகும்பல மாட்டிக்கிட்டேன்னு என் கிரகம் இப்போ திமுக ஆட்சி. இப்போ 2026 பாஜக ஆட்சி இருந்திருக்கும். சப்போஸ் 2026 தீர்ப்பு வந்து பாஜக தான் மட்டும் சொல்ல முடியுமா? நாங்கள் அது எவ்வளோ அற்பத்தனமாக இருக்குமோ அது போல தான் திமுக சொல்கிறது மிக அற்பத்தனமாக இருக்குங்க. இவன் எது நடந்தாலும் அது கெட்டதுன்னா நாங்கள் தான் இருக்குமே, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு எங்களை போட்டுடுறான். பிஜேபி நல்லதுனோடனே திமுக. இது செல்ஃபே எடுக்காது மேடம். நல்லதோ கெட்டதோ எதையும் ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு ஆண்மைத்தன்மை இருக்கணும். அது இவங்களுக்கு கிடையாது. எதுனாலும் புரட்டு பேசுறது, ஏதாவது திட்டம் கட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மோடி தரல, அதை தரல, இதை தரலன்னு ஏமாத்துறது. இதை தாண்டி திமுககாரன் எதையுமே செய்யலை. இந்திய நாட்டில் எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரன் எதை சொன்னாலும் அவன் ஒரு தீர்மானம் போட்டுருவான், பிஜேபியை ஒழிக்கணும், பிஜேபி ஒன்றுமே செய்யலை,
அப்படியே ஒருத்தன் கேட்பான், ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பான், நீ என்னப்பா செஞ்ச? நானும் ஒன்றுமே செய்யலை. அப்போ ஏன் அவனை பற்றி பேசுகிற? அது போன்றதான் திமுகவுடைய காங்கிரஸுடைய அற்ப அரசியல் என்று இந்தியாவில் காங்கிரஸ் எக்ஸ்போஸ் ஆகி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ஆமா இல்லையா? எத்தனை ஸ்டேட்டில் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. விரல விட்டு எண்ணெய் உட்காந்துப்போம். ஒன்றுமே இல்லாத அளவில் இன்னைக்கு தரமட்டமாயிடுச்சு. அதே போல் திமுகவும் 2026 எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நாங்கள் எங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளில் துரிதமாக செயல்படுறோம். இன்னைக்கு எங்கே போனாலும் கூட்டம். தென்றல் போல அண்ணனும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும், புயல் போல அண்ணன் அண்ணாமலை அவர்களும், நாயகியை போல அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் இன்னைக்கு அப்படி சூறாவளி சுற்றுப்பயணம் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக போய் இன்னைக்கு பிஜேபியை எந்த அளவு வளர்த்து கொண்டு போனோம், தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த அளவு இன்னைக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு போகணுமோ அந்த வேலைகள் எல்லாம் தலைவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த உள்ளுக்குள்ளேருந்து இந்த கூடார வேலை, இந்த குழிப்பறிக்கிற வேலை, இந்த திட்டம் போடு சதி திட்டம் போடுற வேலை, இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய இவர்களெல்லாம் 2026 மக்கள் சொல்ல போகிற ஒரே பதில் டாட்டா. இனிமே உங்களுக்கு கிடைக்காது பேட்டா. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.